ஸ்ரீ சாரதா மடம் ஒரு கண்ணோட்டம். தோற்றுவாய். சூரியன் என்றும் மறையாது என பெருமிதம் கொள்ளும் இங்கிலாந்து நாட்டின் தலைநகரான லண்டன் நகரத்தில் ஓர் அற்புத காட்சி. காந்தம் போன்று கவர்ந்திழுக்கும் தோற்றம் கொண்ட சுவாமி விவேகானந்தர் தனது தெய்வீக குரலில் உயர்ந்த லட்சிய பணியை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது சுவாமிஜி தன் கம்பீரமான குரலில் அனைவரையும் நோக்கி, இன்று உலகத்திற்கு தேவைப்படுவது எது தெரியுமா? நடுத்தெருவில் நின்று கொண்டு இறை செல்வம் தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று தீரத்துடன் முழங்கக்கூடிய 20 ஆண்களும் 20 பெண்களும் தான். உங்களில் யார் வருகிறீர்கள் என்று அவைக்கூவல் விடுத்தார். அந்த அழைப்பிற்கு செவிமடுத்து வரும் பெண்களுக்கான நிரந்தர ஸ்தாபனம்தான் ஸ்ரீ சாரதா மடம். ஸ்ரீ சாரதா மடம் மற்றும் மிஷன் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் பெண்களுக்கான பிரிவு. இது மாதர்களுக்கு மட்டுமான துறவு சங்கம். இந்த சங்கத்தின் தனித்துவம் மற்றும் சிறப்பை பற்றி அறிய நாம் காலச்சக்கரத்தின் பின்னால் சற்று பயணிக்க வேண்டியுள்ளது. வேத காலம். வேதம் என்றால் அறிதல் என்று பொருள். ஒன்றேயான பரம்பொருளை அறிதலையே அறிவு என போற்றினர் நம் முன்னோர். அதை அவர்களது வாழ்க்கை லட்சியமாக எடுத்துக்கொண்டனர். அவர்களது வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டம் இப்படி இருந்ததால் அது அவர்கள் வாழ்க்கை முறையிலும் பிரதிபலித்தது. தவம் சார்ந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தனர். இந்த உயர் லட்சியத்தால் சமத்துவமும் அமைதியும் ஆனந்தமும் எங்கும் நிலவின. உயர் உண்மையை தேடுதலில் அனைவரும் ஈடுபட்டதால் உலகே இன்பமயமாக அவர்களுக்கு காட்சியளித்தது. அவர்கள் தங்களது அனுபவ உண்மைகளை பாடல்களாக இயற்றினர். எவர் எழுதினார் என்ற குறிப்பு கூட இல்லாத இந்த பேருண்மை களஞ்சியங்களை வேதங்கள் என்கிறோம். தோற்றமும் ஆசிரியரும் அறியாத இந்த வேதங்கள்தான் என்றும் அழியாமல் நிலைத்திருந்து பலருக்கு ஆன்ம ஒளியை இன்றும் வழங்கி வருகின்றன. வேத காலத்து மகளிர். எத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாகா. எங்கெல்லாம் பெண் போற்றப்படுகிறாளோ அங்கெல்லாம் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் என்கின்றது மனுஸ்மிருதி. பெண்ணுக்கும் ஆணை போலவே கல்வி கேள்விகளில் ஈடுபடவும் வேண்டிய கலைகளை கற்பதற்கான வாய்ப்பும் வேத காலத்தில் இருந்தன. அவர்களுக்கும் உபநயனம் செய்விக்கப்பட்டு முப்புரி நூல் அனுபவிக்கப்பட்டது. அவர்கள் பிரம்மச்சாரிணிகளாக வாழ்ந்தார்கள். வயது வந்த பிறகு அவள் திருமணம் செய்து கொண்டு சக தர்மிணியாக கணவனோடு தர்ம நெறியில் லட்சிய பாதையில் பங்கேற்கலாம். அல்லது தன் வட்டத்திற்கு உட்பட்ட இடத்தில் வேத விசாரங்களில் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மவாதினியாக வாழலாம். பெண்களுக்கு துறவியாகும் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டது. இறை தேடலிலும் உலக நன்மைக்கான செயல்களில் ஈடுபடுதலும் என அவர்கள் தூய வாழ்க்கை வாழ வேதகால உலகம் அவர்களை அனுமதித்தது. வேதத்தில் விஸ்வவாரா, சஸ்வதி, அபலா, கோஷா, அதிதி, கார்கி, மைத்ரேயி, வாக், லோபாமுத்ரா, ரோமஷா என்ற பெண் ரிஷிகளை பற்றிய குறிப்பு உள்ளது. ரிக்வேதத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பாடல்களை இயற்றியுள்ளனர். ரித்விக்குகளாக பெண்கள் இருந்து வேள்விகளை நடத்தியுள்ளனர். அமரத்துவத்தை தருமா? பிரகதாரண்ய உபனிஷத்தில் மைத்ரேயி என்ற ரிஷி பத்தினி பற்றிய குறிப்பு உள்ளது. யக்ஞவல்கியர் என்ற ரிஷிக்கு காத்யாயனி, மைத்ரேயி என்ற 2 மனைவியர் இருந்தனர். ஒரு நாள் ரிஷி தான் துறவறம் மேற்கொண்டு காட்டிற்கு போவதாகவும் தன் சொத்தை மனைவியர் 2வருக்கும் பங்கிட்டு தரப்போவதாகவும் கூறினார். இதை கேட்ட மைத்ரேயி இப்படி யோசித்தாள். இந்த சொத்து சுகங்களை விட்டு போகிறார் என்றால் அதைவிட பேரின்பம் இவருக்கு கிடைத்திருக்க வேண்டும். அது என்ன? எனவே அவள் தன் கணவரிடம், நீங்கள் எனக்கு தரப்போகும் சொத்து அமரத்துவத்தை தருமா என்று கேட்டார். அவர் தராது என பதிலளிக்க மைத்ரேயி,
அப்படியானால் அமரத்துவத்தை தராத அந்த சொத்து எனக்கு தேவையில்லை. அறுதி பேருண்மையை அழியாத ஆனந்தத்தை அடையும் வழிகளை கூறுங்கள் என்று கேட்டாள். நீ நிரஞ்சனன் எனும் தாலாட்டு. மதாலசா என்ற கந்தர்வ அரசனின் மகள் தன் குழந்தைகள் அழும்பொழுது, நீ தூய்மையான ஆன்மா, பேரானந்தத்தின் வடிவம், நீ பஞ்சபூதத்தால் ஆன அழியும் உடல் அல்ல என்று தாலாட்டு பாடி அறியா பருவத்திலேயே தன் குழந்தைகளுக்கு ஆன்மபோதம் அளித்தாள். கடந்த நிகழ் எதிர்காலத்தின் சின்னம் எது? ஜனகர் என்ற அரசன் பிரம்ம யஜ்ஞம் நடத்தினார். அந்த யஜ்ஞத்தில் பிரம்மம் பற்றிய கேள்விகளை அறிஞர்கள் பலர் கேட்க, சரியான பதிலை கூறும் ஒருவருக்கு அலங்கரிக்கப்பட்ட பசுக்கள் அளிக்கப்படும் என அறிவித்திருந்தார். ஜனகரின் அரசவையில் யாக்ஞவல்கியர் கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருந்தார். கார்கி என்ற பிரம்மவாதினி பிரபஞ்சத்தின் தோற்றம், அண்டங்களின் அமைப்பு, அமரத்துவம் பற்றிய பல சிக்கலான கேள்விகளை கேட்டாள். வானுக்கு மேலே, பூமிக்கு கீழே, வானுக்கும் பூமிக்கும் இடையே கடந்த நிகழ் எதிர்காலத்தின் சின்னமாய் அமையும் அது என்ன என்பன போன்ற பல பிரம்ம தத்துவங்களை பற்றி அவளது கேள்விகள் இருந்தன. எங்கும் நிறைந்திருக்கிறேன். அம்ரிஷ் என்ற ரிஷியின் மகள் வாக். இவர் தேவிக்கு மிக பிரீத்தியான தேவி சூக்தத்தை இயற்றியுள்ளார். இந்த பாடலில் பிரபஞ்சத்தில் ஒன்றிணைந்து நானே ருத்ரர்களாக ருதுகளாக இருக்கிறேன் என தனது அத்வைத அனுபவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இங்கு குறிப்பிட்டுள்ள வேத காலத்து மகளிரில் ஒருவர் மகள், ஒருவர் மனைவி, மற்றொருவர் தாய், இன்னும் ஒருவர் பிரம்மவாதினி. எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களின் அமரத்துவத்திற்கான தேடுதல் தொடர்ந்துள்ளது என்பதே உண்மை. இதிகாச பெண்கள். இடைக்காலத்தில் கலாச்சார ஊடுருவலால், அந்நியர் படையெடுப்பால் பெண்களின் நிலை மாறத் தொடங்கியது. பெண்ணுரிமை பறிக்கப்பட்டு அவள் அடக்கி ஆளப்பட்டாள். இந்த காலத்தில் அவளது லட்சியம் பதிவிரதை லட்சியம் என கொள்ளப்பட்டது. கணவனுக்கு சேவை செய்ததால் பிச்சை ஏற்க வந்த முனிவரை காக்க வைத்தாள் ஒரு பெண். முனிவன் அவளது காலதாமதத்தை பார்த்து கோபமுற்ற பொழுது அந்த பெண், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று கேட்டாள். அந்த முனிவர் காட்டில் கோபத்தால் எரித்த கொக்கை போல் தன்னை எரிக்க முடியாது, தான் தனது கடமையை செய்வதால் வந்த பலத்தால் மற்றும் கற்பின் திறத்தால் அவரது கோபத்துக்கு ஆளாகாமல் காத்து கொள்ள முடியும் என முனிவருக்கு புரிய வைக்கிறாள். இது மகாபாரதத்தில் வரும் கதை. கணவனுக்காக யமனுடன் போராடி சாவித்ரி கணவனின் உயிரை காக்க சூரியனை உதிக்க விடாமல் நிறுத்திய நலாயனி, இலங்கையை அழிக்கும் திறனிருந்தும் ராமனின் வில்லுக்கு இழுக்கென பொறுத்திருந்த சீதை, கணவர்களுக்காக அவமானத்தை சகித்த திரௌபதி, தன் கற்புத்திறத்தால் மதுரையை எரித்த கண்ணகி என பதிவிரதைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைய பெண்கள். இன்றைய பெண்களின் நிலையும் லட்சிய பெண்மையும் சமூக அமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால், அறிவியல் கண்டுபிடிப்புகளால், மேற்கத்திய கலாச்சாரத்தின் பாதிப்பில் பெண் உள்ளாள். ஆணோடு சரிநிகர் சமானமாக பணிபுரியும் நிலை உருவாகியுள்ளது. மனைவி, மகள், சகோதரி, தாய் என்ற எல்லைகளை தாண்டி சமூகத்திலும் அவள் பங்கெடுக்க தொடங்கியுள்ளாள். அப்படியானால் நமது தேசிய நாடியாக விளங்கும் தாய்மை, பதிவிரதை லட்சியங்கள் என்னாவது? இந்திய பெண்களின் குணங்களான பொறுமை, புனிதம், தவம், தியாகம் இவற்றையெல்லாம் இனியும் காக்க முடியுமா? அடிப்படை லட்சியத்திற்கும் சமூக பொறுப்புகளுக்கும் இடையே அவள் எப்படி சமாளிக்கப் போகிறாள்? இவற்றையெல்லாம் கடந்த இறை தொடர்பினையும், பெண்களிடம் இயல்பாக அமைந்த பக்தி, மென்மை, நாணம், அடக்கம், நுட்பம் இவற்றையெல்லாம் இனியும் காக்க முடியுமா என்ற கேள்விகள் சமூகத்தை உலுக்கிய போதுதான் காலத்தின் தேவையை நிறைவு செய்ய அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அவதரித்தார். இவரது வாழ்வு மகள், சகோதரி, மனைவி, துறவி, பிரம்மவாதினி, தாய் என்ற
எந்த நிலையிலிருந்து வாழ முற்படுவோருக்கும் லட்சியமாக கொள்ளக்கூடியது. எனவேதான் அன்னையார் குறித்து சகோதரி நிவேதிதை, இவர் பழைய தலைமுறையின் கடைசி பிரதிநிதியா அல்ல புதிய தலைமுறையின் முதல் பிரதிநிதியா என வியக்கிறார். சுவாமி விவேகானந்தரின் கனவு. இது ஒரு கவிஞனின் கற்பனை கனவு அல்ல, ஒரு ரிஷியின் தீர்க்க தரிசனம். லட்சிய பெண்ணாகிய அன்னையை மையமாக கொண்டு கார்கிகளும் மைத்ரேயிகளும் மீண்டும் உருவாகப் போகிறார்கள் என்ற காட்சியை சுவாமிஜி கண்டார். ஆன்ம அனுபூதியை தேடித் தவிக்கும் பொழுது ஆணென்றால் என்ன, பெண்ணென்றால் என்ன? அவர்கள் அழியாத அமரத்துவத்தின் பங்குதாரர்களாகிய ஆன்மாக்களே என்பது சுவாமிஜியின் கருத்து. தாயும் அவரது மகள்களுக்கும் தான் முதலிடம், பின்தான் தந்தையும் அவரது மகன்களும் என முதலில் பெண்களுக்கான மடத்தை உருவாக்கவே சுவாமிஜி விரும்பினார். கங்கையில் கிழக்கு கரையில் தக்ஷிணேஸ்வரத்தில் பெண்களுக்கான மடத்தை அமைக்க சுவாமிஜி விரும்பினார். ஆண்களுக்கான மடத்தோடு எந்த தொடர்பும் அற்றதாக இந்த பெண்கள் மடம் விளங்க வேண்டும். பெண்களே அவர்களது பிரச்சனைகளை தீர்த்து கொள்வார்கள். அவர்கள் தனித்திறத்தோடு நிர்வகிக்கும் வரை ராமகிருஷ்ண மடத்தின் மூத்த துறவியர் தூரத்திலிருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும். இந்த பெண்களின் மடத்தில் ஒருவர் பிரம்ம ஞானம் பெற்றாலும் அந்த பிரவாகத்தில் நிறைய பேர் அடித்துச் செல்லப்படுவர் என்பன போன்ற பல கருத்துக்களை சுவாமிஜியின் கடிதங்களில் நாம் பார்க்கலாம். காலம் கனியாததால் சுவாமிஜி கண்ட கனவு நனவாக சற்று நாளாகியது. மீண்டும் வேத காலம். புத்தர் காலத்தில் புத்த பிக்ஷுணிகளாக பெண்கள் பலர் வாழ்ந்தனர். ஜெயின சமயத்தில் இன்றும் பெண் துறவியர் வாழ்கின்றனர். பூரி சம்பிரதாயத்தில் பெண்களுக்கு சந்நியாசம் வழங்கப்படுகிறது. ஸ்ரீ சாரதா மடத்தின் தோற்றத்தின் மூலமாக இந்து சமய வரலாற்றில் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்த இறை சார்ந்த வாழ்விற்கான பாதை புதுப்பிக்கப்பட்டது. பெண்ணிடம் இயல்பாகவே உள்ள தியாகம், பொறுமை, அன்பு, பக்தி, சேவை போன்ற பண்புகளை அவள் உயர் லட்சியத்தை நோக்கி திசை திருப்பி வாழ முடிந்தது. சமூக நல பணிகளோடு தூய வாழ்க்கை வாழ அவள் உரிமை பெற்றாள். ஆனால் இந்த முறை தனி சுதந்திரத்தோடு தங்களை தாங்களே நிர்வகிக்குமாறு ஸ்ரீ சாரதா மடம் அமைக்கப்பட்டது. சுவாமிஜியின் கனவு நனவானது. மீண்டும் வேத காலம் திரும்பியது. மடத்தின் தோற்றமும் வளர்ச்சியும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், விவேகானந்தர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு துறவு மற்றும் தொண்டை லட்சியமாக கொண்டு வாழ விரும்பிய பெண்கள் தங்களுக்கான தனி மடம் வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கிபி 1954 டிசம்பர் 2ஆம் நாள் அன்று கங்கையின் பின் கிழக்கு கரையில் உள்ள தக்ஷிணேஸ்வரத்தில் உள்ள சுரதுணி தோட்டம் என்று எழுதப்பட்ட அந்த கட்டிடம் விழா கோலம் பூண்டிருந்தது. இனிய இசையும் சங்க நாதமும் வேத மந்திரங்களும் புது யுகத்தின் விடியலை பறைசாற்றி கொண்டிருந்தன. பந்தல் இடப்பட்டிருந்தது. பேலூர் ராமகிருஷ்ண மடத்திலிருந்து படகில் பொருட்கள் வந்து இறங்கின. பக்தர்கள் கூடியிருந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் அப்பொழுதைய தலைவரான சங்கரானந்தஜி மகராஜ், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதாதேவி, சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் திருவுருவப் படங்களை அலங்கரிக்கப்பட்ட பீடங்களில் வைத்தார். பெண்கள் மடத்திற்கான சங்கல்பம் செய்யப்பட்டது. ஏற்கனவே நிவேதிதை பள்ளியில் துறவு லட்சியத்தை மேற்கொண்டு வாழ்ந்து வந்த சிலரோடு ஸ்ரீ சாரதா மடம் உருவாகியது. ஆரம்ப காலத்தில் பேலூர் ராமகிருஷ்ண மடத்தின் கிளையாகவே ஸ்ரீ சாரதா மடம் இயங்கி வந்தது. சுவாமிஜியின் கனவு நனவானது. ஜனவரி 1, 1959 ஸ்ரீ சாரதா மடத்தை சார்ந்த 7 பிரம்மச்சாரிணிகள் மற்றும் அன்னையின் சேவிகாவான சரளா தேவியார் சந்நியாசத்தை பெற்றனர். வேலூர் மடத்திலுள்ள பழைய கோயிலில் புனித வேள்வியின் முன்னால் சங்கரானந்த மகராஜ் மற்றும்
பல மூத்த துறவிகள் அமர்ந்திருந்தனர். ஸ்ரீ சாரதா மடத்தை சார்ந்த 8 பேருக்கும் காவி உடை வழங்கப்பட்டது. புதிய சந்நியாச பெயர்கள் அளிக்கப்பட்டன. பெயர்களுக்கு முன் பிரவ்ராஜிகா என்னும், பின்னால் பிராணா என்னும் அடைமொழிகள் சேர்க்கப்பட்டிருந்தன. 1959 ஆகஸ்ட் 26ஆம் நாள் ஸ்ரீ சாரதா மடம் தனித்த சுதந்திரமுள்ள சங்கமாக்கப்பட்டது. பிரவ்ராஜிகா பாரதி பிராணா முதல் தலைவியானார். பிரவ்ராஜிகா மோக்ஷ பிராணா துணை தலைவியானார். பிரவ்ராஜிகா முக்தி பிராணா முதல் செயலாளர் ஆனார். பிரவ்ராஜிகா ஸ்ரத்த பிராணா இணை செயலாளர் ஆனார். பிரவ்ராஜிகா வித்யா பிராணா பொருளாளர் ஆனார். ஸ்ரீ சாரதா மடத்தின் தலைவி மந்திர தீட்சை, பிரம்மச்சரிய தீட்சை, சந்நியாச தீட்சை வழங்கும் பொறுப்புகளை ஏற்றார். பெண்கள் மடத்திற்கான முழு பொறுப்பும் அவர்களிடமே கொடுக்கப்பட்டது. இப்படியாக சுவாமி விவேகானந்தர் தமது சகோதர சீடர்களுக்கு விட்டுச் சென்ற பணியை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் துறவியர் உரிய காலத்தில் நிறைவேற்றினர். ஸ்ரீ சாரதா மடத்தின் தூண்களாக விளங்கிய மாதாஜிகளை பற்றி இங்கு காண்போம். என் பணி ஒன்று உள்ளது. பிரவ்ராஜிகா பாரதி பிராணா மாதாஜி ஸ்ரீ சாரதா மடத்தின் முதல் தலைவி. இவர் சகோதரி நிவேதிதையின் மாணவி. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் சீடர். அவருக்கு சேவை செய்தவர். பின்னால் அவர் ஏற்கப் போகும் பெரும் பொறுப்புக்கான ஆன்மீக பயிற்சியை அவர் அன்னையிடமே பெற்றார். 1894 பிறந்த இவருக்கு பாரூல் என்பது பெற்றோர் இட்ட பெயர். இளம் வயதிலேயே அன்னையாரிடமும் ஆசிரியையான சுதீரா தி மற்றும் சகோதரி நிவேதிதையிடம் ஈர்க்கப்பட்டார். அன்னையிடமிருந்து மந்திர தீட்சை பெற்ற இவர் துறவு வாழ்க்கை மேற்கொள்ள விரும்பி வீட்டிலிருந்து இளம் வயதிலேயே வெளியேறிவிட்டார். சுதீரா தி சரளா என இவருக்கு பெயரிட்டார். அந்த காலத்திலேயே அன்னையின் ஊக்கத்தால் செவிலியர் படிப்பு படித்து பலருக்கு சேவை செய்தார். அன்னையின் இறுதி காலத்தில் அன்னைக்கும் அன்னையை சார்ந்தவர்களுக்கும் சேவை செய்தபடி வாழ்ந்தார். அன்னையின் மகா சமாதி நெருங்கப் போவதை உணர்ந்த இவர் அன்னையிடம், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என்னையும் உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் என வேண்டினார். அதற்கு, மகளே, நீ என்னிடம்தான் வருவாய். எனக்கு உன் மூலமாக ஆக வேண்டிய பணி ஒன்று உள்ளது. அதை செய்து முடித்த பிறகு என்னை வந்தடைவாய் என அன்னை இவரை தனது திருப்பணிக்கு கருவியாக தேர்ந்தெடுத்திருந்தார். காசியில் 1927 முதல் 54 வரை தனியாக தவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார். அன்னையிடம் முழு நம்பிக்கையோடு இவர் செய்த 27 வருட தூய தவ வாழ்க்கை எனும் அஸ்திவாரத்தில்தான் இன்றைய சாரதா மடங்கள் அமைந்துள்ளன. 1954 சாரதா மடம் ஆரம்பிக்கும் பொழுது இவரை தலைவியாகும்படி ராமகிருஷ்ண மடத்து நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர். பிரவ்ராஜிகா பாரதி பிராணா என்ற பெயரில் சாரதா மடத்தின் பொறுப்பேற்று இவர் பலரை வழிநடத்தினார். தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு வாழ்ந்த இவரின் மகா சமாதி தருவாயில் சச்சிதானந்த சிவோகம் சிவோகம் என்று கூறியபடி பரபிரம்மத்தில் ஒன்றிணைந்தார். பிரவ்ராஜிகா மோக்ஷ பிராணா. இவர் குருதேவரின் நேரடி சீடரான சுவாமி விஞ்ஞானந்தரிடம் இருந்து மந்திர தீட்சை பெற்றார். தலைவியாக இருந்து அன்னையின் அன்பையும் ஆன்மீகத்தையும் பலருக்கும் வழங்கும் பணியை 26 வருடங்கள் மேற்கொண்டிருந்தார். இவரது தலைமையில் மடம் விரிவடைய தொடங்கியது. அருணாச்சல பிரதேசம், பூனா, பெங்களூர், திருவனந்தபுரம், இண்டோர், புவனேஸ்வர், ஹரித்வார், அல்மோரா, ஆஸ்திரேலியா என பல இடங்களில் மடத்தின் கிளைகள் உருவாக்கப்பட்டன. மேற்கு வங்காளத்தில் பர்த்வான், மிட்னாப்பூர் என்ற இடங்களிலும் கொல்கத்தாவில் ஷீரடியிலும் புது மிஷன் கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டன. நிறைய புத்தகங்களை படிப்பதையும் உயர்ந்த கருத்துக்கள் குறித்து விவாதிப்பதையும்
விரும்பிய இவர் அனைவரையும் கல்வி கேள்விகளில் ஈடுபட தூண்டினார். பிரவ்ராஜிகா முக்தி பிரானா முதல் செயலாளராக பொறுப்பேற்றவர் இவர். இவரது பெற்றோர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்த சுவாமி சிவானந்தரின் சீடர்கள். இளமையிலேயே சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களால் கவரப்பட்டு துறவு வாழ்க்கை மேற்கொள்ள விரும்பினார். இவர் சுவாமி விரஜானந்தரிடம் மந்திர தீட்சை பெற்றார். பள்ளியிலும் கல்லூரியிலும் கல்வி தொடர்ந்தாலும் இவரது மனம் மட்டும் சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டுள்ள பெண்கள் மடம் பற்றியே கனவு கண்டது. இவர் உத்போதன் என்ற இதழில் எழுதிய பெண்களுக்கான சந்நியாச உரிமை என்ற கட்டுரை எண்ணற்றோரின் சிந்தனையை தூண்டியது. 40 வருடங்கள் சங்கத்தில் சேவை செய்துள்ள இவரே ஸ்ரீ சாரதா மடத்திற்கான விதிகளை சுவாமிஜியை அடியொட்டி அமைத்தார். மடத்து பணிகள் ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச, சுயமுக்தி மற்றும் உலகின் நன்மை, இவை இரண்டையே சுவாமி விவேகானந்தர் துறவியரின் லட்சியமாக முன்வைத்தார். ஸ்ரீ சாரதா மடத்து சந்நியாசிகளுக்கும் இந்த லட்சியங்களே அடிப்படையாக அமைந்துள்ளன. ஆன்மீக பணி, கோயில் மற்றும் விழாக்கள். அனைத்து மடம் மற்றும் மிஷன் கிளைகளின் மையமாக தெய்வ திருமூவரின் கோயில் உள்ளது. காலையிலும் மாலையிலும் வழிபாடு பஜனைகள் நடைபெறுகின்றன. தெய்வ திருமூவரின் பிறந்த நாள் விழாக்கள் மற்றும் ஆன்றோரின் பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மந்திர தீட்சை. மந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், மந்திரம் மனிதனை புனிதமாக்குகிறது. ஆலமரத்தின் விதை போன்ற இந்த மந்திரத்திலிருந்து பக்தி, ஞானம், வைராகியம் என்ற பெரிய மரம் உருவாகும் என்கிறார். குரு பரம்பரையாக வரக்கூடிய மந்திரத்தை ஆன்மீக நாட்டமுள்ளவர்களுக்கு ஸ்ரீ சாரதா மடத்தின் தலைவியாக உள்ள மாதாஜி அளித்து வழி நடத்துகிறார். பிரச்சார பணி, நட்பு வட்டம், வகுப்புகள், அந்தர் யோகம் போன்ற ஆன்மீக முகாம்கள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ சாரதா மடத்தை சேர்ந்த சந்நியாசினிகள் வெளியிடங்களுக்கு சென்று ஆன்மீகம், நமது சமய வாழ்க்கை, கல்வி இவற்றை குறித்து சொற்பொழிவுகள் புரிகின்றனர். நூல் வெளியீடு. அரிய கருத்துக்களுடன் கூடிய புத்தகங்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள் ஸ்ரீ சாரதா மடத்திலிருந்து வெளியிடப்படுகின்றன. ஆன்மீக இதழ்களாகிய சம்வித், நிபோதத் மடத்திலிருந்து வெளியாகின்றன. கல்வி பணிகள். மடம் மற்றும் மிஷன் கிளைகளில் பள்ளிகள், அனாதை இல்லம், ஞாயிறு வகுப்புகள், மாலை வகுப்புகள், தொழில் சார்ந்த வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. கணிப்பொறி வகுப்புகள், நட்பு வட்டம், கருத்தரங்கங்கள், முறைசாரா கல்வி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. கலாச்சார பண்பாட்டு மையம் நமது பாரம்பரிய வாழ்க்கை கல்வி இவற்றை பரப்பும் பணியில் ஈடுபட்டு உள்ளது. வசதியற்ற மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மருத்துவ பணி. கொல்கத்தாவில் மாத்ரி பவன் என்ற பெரிய மகப்பேறு மருத்துவமனை இயங்கி வருகிறது. சாரதா சேவா குட்டிர், சேவாயம் போன்ற இலவச மருத்துவமனைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மருத்துவ மற்றும் வாழ்க்கை நலனில் அக்கறையோடு செயல்படுகின்றன. கிராமப்புறங்களில் அடிப்படை மருத்துவ வசதிகளை செய்து தரவும், கிராம மக்களுக்கு அடிப்படை சுகாதார மற்றும் சுத்தம் பற்றிய கல்வியை அளிப்பதிலும் ஸ்ரீ சாரதா மடம் தொடர்ந்து செயல்படுகிறது. நிவாரண பணி. வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்ற காலத்தில் ஸ்ரீ சாரதா மடம் மற்றும் மிஷனை சார்ந்த சகோதரிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, சுகாதார வசதிகளை வழங்குவதில் முனைந்து செயல்படுகின்றனர். பெண்களுக்கான சமூக நலப்பணி. கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள் தன்னம்பிக்கையோடு தங்கள் காலில் தாங்களே நிற்கும் வகையில் தொழில், கல்வி வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு செய்து குழந்தைகளின் படிப்பிற்கான உதவிகள் செய்யப்படுகின்றன. வாழ்வின் சிக்கலில் தவிக்கும் மகளிர் மாதாஜிகளிடம் அணுகி தனிப்பட்ட முறையில் சந்தித்து அறிவுரை பெறுகின்றனர்.
திருமணம் ஆகாமல் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட விழையும் பெண்களுக்கு மடத்தில் சேர்ந்து பயிற்சி பெறவும் வாய்ப்புகள் உள்ளன. மடத்தின் சேவைகளில் தன்னார்வ பக்தைகள் பலர் ஈடுபட்டு மன நிறைவை பெறுகின்றனர். பலருக்கு அன்னையின் அருளை, ஆறுதலை, அறிவை, அன்பை தரக்கூடிய கலங்கரை விளக்கமாக இன்றும் சாரதா மடம் விளங்குகிறது. மடத்து கிளைகள். ஸ்ரீ சாரதா மடத்து கிளைகள் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா மிஷனின் கிளைகள் அனைத்தும் தனி சுதந்திரம் உடையவை என்றாலும் இவை அனைத்திற்கும் தலைமையகம் தக்ஷிணேஸ்வரத்தில் உள்ளது. இந்தியா முழுவதும் 14 மடம் மற்றும் மிஷன் கிளைகளும் 11 மடத்து கிளைகளும் மற்றும் 4 மிஷன் கிளைகளும் உள்ளன. வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவிலும் இலங்கையிலும் கிளைகள் இயங்கி வருகின்றன. தொடரும் அன்னையின் பணி. அன்னையின் உள்ளம் ஏழை எளியவர்களுக்காக ஏங்கியது. அன்னை தனது சீடர்களையும் பக்தர்களையும் கொண்டு அவர்களின் துன்பத்தை நீக்க முற்படுவார். துயரோடு வந்த உள்ளங்கள் அவரது சாநித்தியத்தில் அமைதி பெற்றன. அவரை நாடி வந்த அனைவரும் ஆன்மீக விழுப்புற்றனர். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு ஓர் அன்னை இருக்கிறாள் என்ற நம்பிக்கை அவர்கள் வாழ்வில் ஆனந்தத்தை நிறைத்தது. இத்தகு அன்னையின் பணிகள் இன்றும் ஸ்ரீ சாரதா மடங்களின் மூலமாக தொடர்கின்றன.